அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோட் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் சிவில் ப்ரொசீஜர் கோடோட டெஃபினேஷன் கிளாஸ் பார்க்கலாம். அதாவது எந்த சட்டம்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் டெஃபினேஷன் கிளாஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த சட்டத்துக்குள்ளே பயன்படுத்தப்பட்ட சில முக்கியமான வார்த்தைகளோட அர்த்தங்களை இந்த டெஃபினேஷன் கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. இந்தந்த வார்த்தைகளுக்கு இதுதான் அர்த்தம் ஒன்று. அந்த சட்டத்தை நம்ம படிக்கும்போது இந்த டெஃபினேஷன் கிளாஸில் என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்களோ அந்த அர்த்தத்தை வச்சு தான் அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும். இந்த டெஃபினேஷன் கிளாஸ் சிபிசியில் மட்டும் இல்லாமல் சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் பீனல் கோடு இந்த மாதிரி எல்லா சட்டங்கள்லேயுமே டெஃபினேஷன் கிளாஸ் இருக்கும். பொதுவாக இந்த டெஃபினேஷன் கிளாஸ் செக்ஷன் 2ல் இருக்கும். செக்ஷன் 2ல் இல்லாமல் வேறு செக்ஷன்ஸ்லேயும் இருக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 2 தான் டெஃபினிஷன் கிளாஸ். இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடோட செக்ஷன் 2ல் ஒரு 20 வார்த்தைகளுக்கான டெஃபினிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன டெஃபினிஷனுங்கிறத நான் டெஸ்கிரிப்ஷனில் ஷார்ட்டாக கொடுக்குறேன். டெஃபினிஷன் கிளாஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், செக்ஷன்ஸ், ஆர்டர்ஸ், கேஸ் லாஸ் இது எல்லாமே இந்த ஆக்டுக்கு உள்ளே இருக்குது. ஆனால் நம்ம டெஃபினிஷன் கிளாஸில் என்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த ஆக்டுக்குள்ளே போய் மற்ற செக்ஷன்ஸ், ஆர்டர்ஸை நம்ம படிக்கும்போது நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம டெஃபினிஷன் கிளாஸில் ஃபஸ்ட்டு டிக்ரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டிக்ரிங்கிற வேர்டு செக்ஷன் 2 கிளாஸ் 2ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஏ, பி அப்படின்னு 2 நபர்களுக்கு இடையே ஒரு உரிமையியல் வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம். கோர்ட் அதையெல்லாம் பார்த்துட்டு கன்க்ளூசிவாக எந்த பார்ட்டிஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணி ஒரு முடிவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதை தான் டிக்ரின்னு சொல்கிறோம். டிக்ரிங்கிறது ஒரு சூட்டோட ஆப்ரேஷனல் பார்ட்டு. அதாவது ஒரு 2 நபர்களுக்கு இடையே ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இருக்குன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த நபருக்கு தான் சேரும் அப்படின்னு ஒரு பர்சனோட ரைட்டை டிட்டர்மைன் பண்ணி ஃபைனலான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கறது டிக்ரின்னு சொல்லலாம். இந்த டிக்ரிலேயே 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரிலிமினரி டிகிரி, அடுத்தது ஃபைனல் டிகிரி, அடுத்தது பார்ட்லி ப்ரிலிமினரி, பார்ட்லி ஃபைனல் டிகிரி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை டிகிரி ஹோல்டர். செக்ஷன் 2 கிளாஸ் 2ல் டிகிரிங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. செக்ஷன் 2 கிளாஸ் 3ல் டிகிரி ஹோல்டருங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டிக்ரினா எந்த பர்சனுக்கு ரைட் இருக்குதுன்னு கோர்ட் கன்க்ளூசிவாக டிட்டர்மைன் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி டிக்ரி ஹோல்டர்னா இந்த டிக்ரியில் யாருக்கு ஃபேவராக கோர்ட் சொல்லியிருக்காங்களோ அவங்க தான் டிக்ரி ஹோல்டர். சப்போஸ் ஏபி அப்படின்னு 2 பர்சனுக்கு நடுவில் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக சூட் நடக்குது. டிக்ரியில் இந்த ப்ராப்பர்ட்டி ஏக்கு தான் சொந்தம், ஏக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏ தான் அந்த சூட்டில் டிக்ரி ஹோல்டர். அடுத்ததான் செக்ஷன் 2 கிளாஸ் 5ல் ஃபாரின் கோர்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபாரின்னாலே தெரியும் இல்லையா? ஃபாரின்னாலே இந்தியாவுக்கு வெளியே. ஸோ ஃபாரின் கோர்ட்னா இந்தியாவுக்கு வெளியே இருக்க கோர்ட்ஸ். அந்த கோர்ட் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதாக இருக்காது. செக்ஷன் 2 கிளாஸ் 6ல் ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2 கிளாஸ் 5ல் ஃபாரின் கோர்ட்ஸ்னால் என்னன்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதாவது இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற கோர்ட்ஸ். இந்த கோர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸை ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக செக்ஷன் 2 கிளாஸ் 8ல் ஜட்ஜுங்கிற வேர்டை டிஃபைன் பண்ணுறாங்க. ஜட்ஜுனா யாருன்னு ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு கோர்ட்டோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர். நம்ம சிபிசியை பொறுத்த வரைக்கும் சிவில் ப்ரொசீஜர் கோடுங்கிறதுனால ஒரு சிவில் கோர்ட்டோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஜட்ஜ். அடுத்ததாக செக்ஷன் 2 கிளாஸ் 9. செக்ஷன் 2 கிளாஸ் 9ல் ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. நம்ம ஜட்ஜு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா அந்த கேஸை பற்றின ஃபேக்ட்ஸு, அதாவது பிளெயிண்ட்டு, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள விஷயங்கள், அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸு, அப்புறம் எவிடன்ஸ், அந்த மாதிரி அந்த கேஸை பற்றின கம்ப்ளீட்டான எல்லா விஷயங்களும், அதோட அந்த ஜட்ஜ் அந்த டெசிஷனுக்கு எதனால் வந்தாங்க, யாருக்கு அந்த பார்ட்டிஸ், எந்த பார்ட்டிஸ்க்கு ரைட்ஸ் போகும் அப்படிங்கிற டெசிஷனுக்கு ஜட்ஜ் எப்படி வந்தாங்க, இந்த மாதிரியான எல்லா ரீசனிங் இது எல்லாமே அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கும்.
ஜட்ஜ்மெண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது பெருசாக இருக்கும். ஆனால் டிக்ரிங்கிறது அப்படி கிடையாது. ரைட்ஸ் யாருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க டிக்ரியில். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக செக்ஷன் 2 clause 10ல் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த தீர்ப்பு யாருக்கு எதிரானதாக இருக்கோ, எந்த பர்சனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோ அவங்க தான் அந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார். அடுத்ததாக செக்ஷன் 2 clause 12. இந்த கிளாஸில் மீன் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஒருத்தர் இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டியில் ராங்ஃபுல் பொசஷனில் இருக்கார். எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற பர்சன் பிங்கிற பர்சனோட வீட்டில் இருக்கார், இல்லை அவரோட வீட்டை இவரோட பொசஷனில் வச்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்து அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வருது. சப்போஸ் அந்த ஏ வந்து அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு அப்படின்னா அவருக்கு அதுலேருந்து வாடகை வரும் இல்லையா மாதம் மாதம், அது அவரோட ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட்டை தான் மீன் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்னொருத்தவங்களோட பொருளை ராங்ஃபுல் பொசஷனில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்குறது மீன் ப்ராஃபிட்ஸை. அடுத்ததாக செக்ஷன் 2 clause 14. செக்ஷன் 2 clause 14ல் ஆர்டருங்கிற டேர்மை டிஃபைன் பண்ணுறாங்க. ஆர்டருங்கிறது ஒரு கேஸில் இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் இல்லையா. அதாவது ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே அதுக்கு இடையில் ஏதாவது ஒரு ரெமடி கேட்டு அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐஏஎஸ்க்கெல்லாம் வரக்கூடிய டெசிஷன்ஸை ஆர்டர்னு சொல்லுவோம். ஆர்டர் வந்து டிகிரி கிடையாது. டிகிரியும் ஆர்டரும் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். அடுத்தது செக்ஷன் 2 clause 15. இந்த கிளாஸில் ப்ளீடருங்கிற டேர்மை டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு சிவில் சூட்டோட பார்ட்டிஸ் அவங்களே அவங்களோட தரப்போட வாதங்களை செய்கிறதில்ல. எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்களே கோர்ட்டில் போய் வாதாடுறதில்ல. அவங்களுக்கு பதிலில் ஒரு அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணுறாங்க. இப்படி இன்னொரு பர்சனுக்கு பதிலில் இன்னொரு பர்சனோட ரைட்ஸுக்காக கோர்ட்டில் அப்பியர் ஆகக்கூடிய குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு பர்சனை தான் ப்ளீடர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க டெஃபினிஷன்ஸ் எல்லாம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடை படிக்கிறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி.